விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்பவும் மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவர் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அன்புள்ளவர். அதுவும் இல்லாத ஏழைங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவர் இறந்தது பெரிய தமிழகத்துக்கு ஒரு இழப்பு தான் சொல்லணும். வேற அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? நிறைய ஏழைங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதனால தான் ரொம்ப பிடிச்சது. அவர் ஃபோட்டோ வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும் தல. அவர் ஃபோட்டோவை பார்த்தாவே எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். என்னென்ன இந்த மாதிரி தலைவரை நம்ம ஏன்னா மிஸ் பண்ணோம். அவரை பற்றி அந்த ராவுத்தரை பற்றி பேசலாம், அவருடைய நட்பை பற்றி பேசலாம், அவருடைய என்ன சொல்கிறது, அவர் ஹெல்ப் பண்ண இது நிறைய பேருக்கு தெரியாது. சாப்பாடு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அவங்களோட ரசிகர்கள் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய ஊர் வந்து ரொம்ப கிராமம், வில்லேஜ். இன்றைக்கும் ஒரு அவருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ எல்லாத்துக்கும் சாப்பாடு. இன்றைக்கும் ஒரு 50 பேருக்கு வில்லேஜ், அதெல்லாம் வெளியிலே தெரியாது. அவங்களுடைய ரசிகர்கள் இன்னி வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கினே இருக்காங்க. அதுக்கு காரணமே தலைவர் தான். எனக்கு விஜயகாந்த் படம் பிடிக்கும். விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நல்ல மனுஷன், மக்களுக்கெலாம் செய்யணும்னு அந்த படத்துலேயே சொல்கிறது தான் செஞ்சுட்டு போனார். ஆனால் இப்பயும் வர அவர் பேரை வச்சு அன்னதானம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. அதனால் அவர் உண்மையிலே வந்து தெய்வத்துக்கு சமானம். எங்களுக்கு விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் ரசிகராக இருங்க அத்தனை பேருக்குமே அவருடைய கடமையை பாராட்டணும். அதே மாதிரி அவருடைய இது மாதிரியே செய்யணும் மக்களுங்க. சரி, அவருடைய ரசிகருங்க அத்தனை பேருமே அவர் என்ன பண்ணாரோ அது மாதிரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முயற்சி பண்ணலாம். முடிஞ்ச உதவியில் அந்த இது செய்யணும். பிடிச்சது அவருடைய தர்மம், தான தர்மம். நல்லா எதையுமே வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, யாராக இருந்தாலும் எடுத்து கேட்கக்கூடிய இது படைத்தவர் அவர். சார், அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடிகர் சங்கத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த ஒரு கீழ் லெவலில் இருக்கிறவங்களோட எஃபெக்ட் என்ன, அவங்களோட என்ன சொல்ல, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அதை பற்றின ஒரு இதை வந்து இந்த லெவலுக்கு தெரியப்படுத்துனதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. பட் அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியல. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது நிறைய தெரிஞ்சுது. அதை பற்றி அவர் என்ன பண்ணார், அவங்களுக்காக என்ன இது பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ அவர் பண்ண மிகப்பெரிய விஷயம் அவர் தலைவராக இருக்கும்போது அந்த டைமில் பண்ணது தான் அவரோட பெரிய ஒரு சாதனை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கேப்டன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா? அவரை வந்துட்டு பர்சனலாக அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வரைக்குமே வந்துட்டு அவர் பேர் சொல்லி ஃபுட்டு கொடுக்குறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் பிடிக்கும். சினி ஃபீல்டில் அப்படின்ட்டு பார்த்தா அவர் ஆக்டிங்கு, அது அந்த தவசி படம் அதெல்லாம் செம ஆக்டிங்கு. ஸோ அந்த விஷயத்தில் அவர் பிடிக்கும். அவர் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது, ஒரு குழந்தை கேரக்டர் அவர். கேப்டன் குழந்தை, அவர் ஒரு ரகட் பாய் ஆச்சு. இல்லை யார், அதாவது ஹார்ட் வைஸில் பார்த்தோம்னா அவர் ஒரு குழந்தை கேரக்டர். ஸோ ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் நிறைய பேர் கேப்டன் எனக்குலாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே? நானும் 2K கிட் தான் வரும். பரவாயில்ல, அதான் கேட்குறேன். உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது கேப்டன் பற்றி? தெரியுதுன்னா வீட்டில் எல்லாம் அவங்க இதில் பார்ப்பாங்க, அதை பேசுவாங்க. ஸோ அப்படி தெரியும். இந்த கேப்டனோட பேச்சு பார்த்துருக்கீங்களா? மேடை பேச்சு, ஜெயலலிதா அவர்களை வந்து சட்டசபையில் எதிர்த்து நாக்க துருத்தி பேசுவார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்போ வந்துட்டு வேற ஒரு அப்போ வந்துட்டு நான் சின்ன குழந்தை, அதுங்காட்டி என்ன இப்படி கத்துறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறதா நம்ம கேட்போம். இப்போ நம்ம மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, கேப்டன் ஃபேன்ஸ்க்கு வந்து எதனா ஒரு விஷயம், அவர் செஞ்சதில் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாரு, அவங்களுக்கு எதனா ஒன்று சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்களும் அவரை மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. தென் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஃபுட் அந்த மாதிரி ஃபுட்டு இது பண்ணுங்க, முக்கியமாக பண்ணுங்க. பட் அது எதுவும் வீடியோ எடுத்து நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா போதும் நீங்கள் பண்ணுறது, அவ்வளோதான். அவர் நிறைய தான தர்மம்லாம் பண்ணுவார். இன்னொன்று ஏழைங்களுக்குலாம் நிறைய உதவி செய்வார். மக்கள்னா அவர் ஏழை மக்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட வந்து அவர் வீட்லேயும் எப்பவுமே அவருக்கு அன்னதானம் கொடுக்குறது அவருடைய ஹேபிட். இன்னுமே அவர் எல்லாருக்குமே அன்னதானம்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருடைய வீட்டில் எப்பவுமே அந்த நெருப்பானது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய கடமை கண்ணியம்ன்ற மாதிரி அவங்க பிள்ளைங்களும் இப்போ அது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். ஈகை குணம், இறக்க குணம் உள்ள ஒரு நல்ல மனிதர். சக மனிதரோட யாரையுமே வந்து சமமாக பார்க்கக்கூடிய மனிதர். தன்னோட வேலை செய்கிற தொழிலாளி கூட தான் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் அவர். அவர் நல்ல மனிதர் அவர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா என்ன? அவர்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும்.
அவர்கிட்ட உண்மையாக இருந்தால் தான் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. அதாவது அவர் நிறைய பேரை வாழ வச்சுருக்காரு, நிறைய ஆக்டரை வாழ வச்சுருக்காரு. அதே மாதிரி வடிவேல் வடிவேல் இருக்காரு. அவர் ஐயா விஜயகாந்த் ஐயாவால் தான் வளர்ச்சி அடைஞ்சார். விஜயகாந்த் ஐயா கொடை பிடிச்சவர். அதனால் அவர் நன்றியை மறந்தவர். அவருடைய இறுதிச் சடங்கு கூட அவர் கலந்து கொள்ளலை. அதனால் மக்கள் அவரை வெறுக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ படம் நடித்தாலும், எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ சிறந்த மனிதரானாக்கா அவர் எம்ஜிஆர் மாதிரி, ஒரு கருப்பு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பேர் சொல்கிற மாதிரி வந்தார். ஆனால் அந்த அம்மையாரை அவர் பகச்சிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் கிடையாது. அவ்வளோ பெரிய மனிதர் அவர். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இந்தியாவில் ஒரு மனிதரை இறந்துட்டோம்னாக்கா அவர் மட்டும்தான். அவர் இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே இந்தியா வல்லரசார் நாடாகும். அதுக்கு தகுந்த முயற்சியும் பண்ணியிருப்பார். அதுக்கு தகுந்த அதுக்கு ஆளுமையும் இருக்குது அவர்கிட்ட. எல்லாமே திறமையும் இருக்குது, ஆளுமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது அவர்கிட்ட. ஆனால் ஒரு நல்ல மனிதர், எம்ஜிஆர் மாதிரியே ஒரு நல்ல மனிதர், வழி நடத்துவார் எல்லாத்துக்கும். மக்களை வழி நடத்தும் மனிதர், நல்ல மனிதர், நல்ல தலைவர், நல்ல தலைவர். எல்லாருக்குமே உணவளிக்கணுன்ற குணத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவரே அவர் தான். யாரையும் போல்டாக எடுத்து அரசியல் பண்ணலான்னு ஒரு லீடர்ஷிப் கொடுத்தவரும் அவர் தான். அந்த மாதிரி தலைவரை மிஸ் பண்ணதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இருக்குக்குள்ள கமாண்டு, பேட் கமாண்டு. ஒரு தலைவர் முன்னாடி வராருன்னா, இப்போ விஜய் வராருன்னா விஜயை என்கரேஜ் பண்ணலாம்ல, அவரை ஏன் பேட் கமாண்ட் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க. உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. ஏன் வரவங்கள வேண்டாம், அவங்கள எடுத்த உடனே பிளாக் மார்க் போடுறீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். நல்ல தலைவர். எனக்கு விஜயகாந்தோட ரசிகர் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து மிஸ் பண்ணிட்டோம். அவருடைய உணவு அளிக்கும் பங்கு, யாருடைய பிறந்த நாள்லாம் வந்ததுன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம். இது தலைவர் வழிகாட்டின வழி. அவர் எப்படி ஆரம்பத்தில் எப்படி இது பண்ணாங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் பேசின்னு இருக்காரு. மீட்டிங்கில் பேசக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு தலைவர் கை காட்டி வழியோட சொல்லி சொல்கிறாப்புல மீட்டிங்கில். ஆனால் மீடியாவெலாம் எப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, பார்த்தியா இதுவே படமாக இருந்திருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க, படமாக இருந்திருந்தா இறங்கி ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, அவர் மீட்டிங்கில் எப்படி சுயநலமாக யோசிக்கிறாரு பாரு. அப்படிலாம் பேட் கமெண்ட் கொடுத்ததுனால்தான் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆச்சு. அதே போல் ஹெல்த் இஷ்யூவும் வந்துச்சு. அதையே ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு அப்படின்னு. இதெல்லாம் பேடான செயல் தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரையும் என்கரேஜ் பண்ணுங்க, யாரையும் இதுவும் பண்ணாதீங்க. புதுசாக வரவங்களுக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க. அது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கிறேன். அவர் நம்ம கூட இல்லைங்கிறது ரொம்ப ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஹீஸ் ஒரு நல்ல மனுஷன் இல்லைங்களா. எல்லாருக்கும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்து நிற்கிறோம். அதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இல்லைன்றதில்ல, இப்போ நிறைய படங்களில் அவர் பார்க்கக்கூடிய இது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர் இல்லைங்கிற ஃபீல் இல்லை இப்போ நமக்கு. இருந்தாலும் கூடவே இருந்திருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. பாலிடிக்ஸ் அவர் ஒரு கரெக்டான டைமில் ஒரு அந்த கட்சியை இவ்வளோ தூரம் பெரிய வழி நடத்தி அதை ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்து ரொம்ப லீட் பண்ணி நல்லா பண்ணார். பட் அவரோட டியூ டு ஒரு ஹெல்த் இஷ்யூனால அதுக்கப்புறம் அவரால் அவ்வளோ தூரம் அதை கண்டினியூ பண்ண முடியலங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். கேப்டன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவரோட ஸ்டென்ட்டு. இன்னைக்கு கரைத்துறையே அவரை எதிர்பார்க்குற ஒரு ஸ்டென்ட்டு. அந்த ஸ்டென்ட்டை இன்னைக்கு என்றைக்குமே மறக்க முடியாது. அவருக்கு நம்ம நீங்கள் அவர் நினைவஞ்சலி நீங்கள் சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.